குழந்தைங்களா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஒரு தனியார் ஷோல பார்த்தீங்க அப்படின்னா, பிரதீப்பும் அப்புறம் அவர் கூட நடிச்ச ஹீரோயினும் ஒரு பட ப்ரமோஷனுக்காக வராங்க. அப்படி வரும்போது ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, பிரதீப்ப போய் ஹக் பண்றான். ஹக் பண்ணிட்டு அந்த ஹீரோயினே ஹக் தானே பண்ணியிருக்கணும். ஆனா அவன் அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. அதுக்கு ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் வலுக்கட்டாயமா அந்த ஹீரோயின போய் கிஸ் பண்ணிட்டு, இப்போ இப்படிலாம் ஏதோ ரியாக்ஷன் பண்ணலாம் பண்ணிட்டு வரான். இதெல்லாம் யாராவது சொல்லிக் குடுத்து செஞ்சாங்களா? இல்ல அவனா செஞ்சானான்னு தெரியல. ஒருவேள அந்த டிவி ஷோவ நடத்தக்கூடிய டைரக்டரோ, இல்ல யாரோ ஒருத்தங்க அந்த பையன்ட்ட போய் இது மாரி பிரதீப்ப ஹக் பண்ணு. அந்த பொண்ணுக்கு நீ கிஸ் குடுத்துட்டு வா. அப்படி யாராவது மிஸ்கைட் பண்ணியிருந்தாங்க அந்த பையன அப்படின்னா, கண்டிப்பா அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு, அந்த நபருக்கு தக்க தண்டனை குடுக்கணும். இல்ல இந்த பையனே வாலண்டரியா இது மாரி பண்ணியிருக்கான் அப்படின்னா, கண்டிப்பா அந்த பையனுக்கு சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் குடுக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த பையனுக்கு அவருக்கும் கிஸ் குடுத்திருந்தாரு. நான் பிரதீப்புக்கும் அந்த பையன் போய் கிஸ் பண்ணியிருந்தா நியாயம். அதே ஆணுக்கு கிஸ் இல்லாம பெண்ணுக்கு போயிட்டு இந்த மாரி கிஸ் பண்றது அப்படிங்கிறது மிஸ்பிஹேவ். அதாவது ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டா என்ன கோவம் வருதோ, அதே கோவம் தான் இங்கேயும் வந்து ஆகணும். சின்ன பையன் தானே, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா இந்த காலத்துல எல்லார்ட்டயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. எல்லாருமே தவறான நெறைய விஷயங்கள அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பார்க்குறாங்க. அந்த பையனும் பார்த்துருக்க கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, பியூர் மிஸ்பிஹேவ் தான். ஒரு ஆஃப் கேமராவா இருந்தா அந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் வேற மாரி கூட இருந்துக்கலாம். நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஜட்ஜி கூட ஒரு மாரி தான் அந்த பையன பார்ப்பாரு. அவருக்கு கூட ஏதோ சொல்லணும்னு தோணும். பட் இருந்தாலும், அ ஒரு டிவி ஷோல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கம்முன்னு இருக்கிற மாரி தான் அவருடைய ரியாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா, அங்க இருந்திருக்கும். இந்த மாரியான விஷயங்கள ப்ரொமோட் பண்ணும்போது, இன்னுமே லேடீஸ் மேல அபியூஸ் அப்படிங்கிறது அதிகமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ இதுல உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.